ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி செம்பரப்பாக்கத்தில் பின்னாடி ஒரு பெரிய சிவலிங்கம் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. கோயில் பார்த்திங்கன்னா சாத்தியிருந்தது, யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு பூசாரி இருந்தார். சரி, நீங்கள் சாமி கும்பிடுங்கம்மா அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்கள் ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொன்னார். என் வீட்டுக்காரர் சின்ன வயசில் ஒரு 5-10 வயசு இருக்கும்போதெல்லாம் வண்டி கட்டி போவாங்களாம் அந்த கோயிலுக்கு. அதனால் சரி, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பசங்களும் ஹாப்பியாக போனாங்க. இந்த கைவலி சீக்கிரம் சரியாகணும் சிவபெருமானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தா உள்ள முன்னாடியே நந்தி தேவர் இருக்கார். பலிப்படமும் நந்தி தேவரும் இருக்காங்க. அதை கும்பிட்டுட்டு உள்ள சிவன்லிங்கம் இருக்கும். உள்ளே போனோம். இந்த கோவிலோட ஹைலைட் பார்த்திங்கன்னா, அந்த கோவிலை சுற்றியுமே அந்த தூணுக்கு தூண் குட்டி குட்டி சிலை வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒவ்வொருத்தங்களையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க. அம்மா பராசக்தி அம்மான்ட்டு இங்கே இருக்காங்க. சூப்பராக இருக்காது அவங்க கூட பாருங்கள். இந்த காமதேனுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, இது அமைதியாக வேறு இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, வீடியோ எடுத்து போடுமே சொல்லிட்டு உங்களுக்காக போட்டிருக்கோம். பாருங்கள், முடிஞ்சால் ஒரு லைக், ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றியுமே. நான் போன வாட்டி கை சுழுக்கெடுக்க போகும்போது நைட்டி போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா அவர் நைட்டி போட்டு வர சொன்னார். அப்போ நான் வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் அப்பயே கோயிலுக்கு கூப்பிட்டாரு, நான் போகலை. வீட்டுக்காரர் சொன்னார் மறுபடியும் போன வாட்டி பார்க்கல, அதான் இந்த வாட்டி வர வச்சிட்டார் போல வந்தேன் அப்படின்னு. அது என்னமோ தான், நமக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம பெரிய பாண்டிங் இருக்குல்ல. சரி, நம்ம பார்த்துட்டே வந்துடுறோம்ப்பா உடனே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்பாவை பார்த்துட்டு அம்மா பராசக்தி அம்மா அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார், அழகாக குட்டி அழகாக இருக்கார். அதுக்கப்புறம் பிள்ளையார் இருப்பார். நீங்கள் பூந்தமல்லியில் இருக்கீங்க, அந்த சைடு எங்கேயாவது போகிற வேலை இருந்ததுன்னா கண்டிப்பாக இது போய் பாருங்கள். ஃபுல் நேச்சர் செம்ம சூப்பராக இருக்கும். வெளியில் ஆலமரம் வில்லேஜ் மாதிரி ஒரு சின்ன மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். அது மண் ரோடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த பாருங்கள் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நந்தி மாரி அமைச்சிருக்காங்க. கோயிலோட கோபுரம் கிடையாது இது, இதுதான் கோயில் மொத்தம். இதுவுமே அந்த லிங்கம் தான் கோயில் கோபுரமே. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே அஷ்டலட்சுமி அத்தனை பேருமே சிலையாக கொண்டு வந்திருக்காங்க அந்த கோயிலில். ஒரு சிலையிலையும் ஒரு லட்சுமி, தனலட்சுமி, அஷ்டலட்சுமி, பாக்கியலட்சுமி, கஜலட்சுமி சொல்லிட்டு எல்லா லட்சுமியுமே இருக்காங்க. தூணுக்கு தூணு வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அதோட 3 நாயன்மார்களும் 4 பேரையும் வச்சுருக்காங்க. திருநாவுக்கரசர் எல்லாருமே வேறு வச்சுருக்காங்க. இங்கே ஞானசம்பந்தர் இவங்கெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. உற்சவ சிலை நிறையவே இருக்குது பாருங்கள். கஜலட்சுமி பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்காங்க பார்த்தீங்களா. பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு அந்த விட்டு வரவே மனசு இல்லை. அங்கேயே சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலையும் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை விட்டு கிளம்பி போனோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். முருகர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கார் அப்படின்னா. கிட்டக்க பார்த்தோம். வெளியில் ஒரு தூண்லேயே இருக்காங்க, அது கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் நல்லா தொட்டு அப்படியே அவர் காலடியில் கொஞ்சம் நேரம் என் முகத்தை வச்சுட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா சில கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டப்படி தொட முடியாது. பாருங்கள், பராசக்தி ஈஸ்வர சமேதா பராசக்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் தான். இதான் வெளிப்புறம். நாங்கள் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயில் ஃபுல்லாகவே கோலம் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. அப்புறம் இதுதான் நான் வந்த வழி. இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கல.